சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழிலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட மளிகை கடையில நான் காய்கறிகள் விக்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க வீடியோல பார்க்கறது என்னோட கடை தான். இதுக்கு முன்னாடியே நான் நிறைய காய்கறி பிசினஸ பத்தி எக்கச்சக்க வீடியோக்கள் போட்டிருந்தாலும் கூட, அதுல நான் சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இத ஒரு சிலர் புரிஞ்சிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரேண்டமா ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு, என்ன தொழில் பண்றீங்க? உங்களுக்கு என்ன முதல்ல தொழில் அனுபவம் இருக்கு? அப்படிங்கிற மாரியெல்லாம் சில பேர் மோசமான விதத்துல கமெண்ட் பண்றதெல்லாம் பார்க்குறேன் நானு. முதல்ல இந்த மாரி கேள்விகள் எல்லாமே மற்ற யூடியூப் சேனல்காரங்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர்களுக்கு தொழில் ரீதியா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. அவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ போடணும். தொழில் பண்ற இடத்துல போயிட்டு அந்த தொழில் பண்றவங்கள ஏதாவது 4 கேள்வி கேட்டு அதை வச்சு வீடியோ எடுத்து போடணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த முயற்சியில காய்கறி தொழிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட மளிகை கடையில நான் காய்கறிகள் இப்ப நீங்க பார்க்குற அளவுக்கு ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த அளவுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச லாபங்கிறது சொல்லப்போனா தம்ப்நெயில்ல நீங்க பார்த்தது தான் எனக்கு ஒரிஜினலாவே லாபம் கிடைச்சது. நான் ஒரு ரூ. 1500 ரூ. 2000 இந்த அளவுக்கு தான் நான் காய்கறியே வாங்குவேன். ஏன்னா என்னோடது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தான். மளிகை பொருள் கூட பேரலா தான் பார்த்தீங்கன்னா நான் காய்கறிகளும் வித்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரூ. 1500 காய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, அதை வச்சு கேரண்டியா ரூ. 1500 மேல தான் நான் பிசினஸே பண்ணுவேன். எனக்கு அதுல பார்த்தீங்கன்னா முதலீடு அப்படிங்கிறது 1500 நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது எல்லாமே லாபம் தான். அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற கணக்கு தான் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னது 1500லேருந்து 2000 வரைக்கும் லாபம்ன்ட்டு. இது எப்படி சாத்தியம்னு கேட்குறீங்களா? ஏன்னா, நம்மளோட சேனல்ல நான் பல வீடியோக்கள் என்ன சொல்லியிருக்கேன், வாங்குற இடத்த பொறுத்து தான் நமக்கு லாபம் கிடைக்குன்ட்டு. அந்த மாரி தான் நான் எந்த அளவுக்கு விலை கம்மியா வாங்க முடியுமோ, சொல்லப்போனா எப்படி லோடு இறக்கும்போது விலை கம்மியா இருக்கோ, அந்த மாரி இடங்கள்ல இருந்து இறக்கிட்டு, பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே 5 கிலோ, 10 கிலோன்னு விக்கிற அளவுக்கெல்லாம் சில கடைகள் இருக்கு. சில பேர் கடைக்குள்ள கொண்டுட்டு போகாம, அந்த லோடு இறக்குற இடத்துலயே வச்சுட்டு விக்கிறவங்க இருக்காங்க. அத பத்தி கூட நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ இன்னும் தெளிவா விளக்கத்தோட வேணும் அப்படின்னா சொல்லுங்க. கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா அது இன்னும் தெளிவா அப்டேட் பண்ணி நான் அடுத்த வீடியோவே நான் குடுக்குறேன். அந்த மாரி நான் வாங்குற இடம் அப்படிங்கிறது, இப்ப உதாரணத்துக்கு நம்மளோட பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா கேரட்டு 1 கிலோ மார்க்கெட் விலை ரூ. 70 ரூ. 80 அப்படிங்கிற மாரி தான் போகுது. இதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில எடுத்தீங்கன்னா ரூ. 90 ரூ. 100 அப்படிங்கிற ரேஞ்சில தான் போகும். இதுலயும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாரி நல்ல நம்பர் 1 குவாலிட்டிலாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 100 மேல தான் போகும். அந்த மாரி கேரட்டெல்லாம் நீங்க எங்க பார்க்க முடியும்னா, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல பெருசா கேரட் பார்க்கறதுக்குன்னே பளிச்சுன்ற மாரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கறதிலேயே நம்பர் 1 ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 100 110 120 சில இடங்கள்ல ரூ. 150 கூட விக்கிறாங்க. 1 கிலோவே. அதே கேரட் தான் மார்க்கெட்ல போய் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, லோடு இறக்குற இடத்துலயே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, வெறும் ரூ. 20 ரூ. 30 ரூ. 40 அதுக்கு மேல 1 கிலோவோட விலை ஏறவே ஏறாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க விலை ரொம்ப ரொம்ப கம்மியா வாங்க முடியும். அந்த மாரி இடத்த நான் சூஸ் பண்ணி தான் என்னோட கடைக்கு தேவையான அளவுக்கு நான் அதிகபட்சமாவே 5 கிலோ தான் வாங்குவேன். அதுக்கு மேல நான் வாங்க மாட்டேன். அத வச்சே பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான அளவுக்கு நான் பிசினஸ் பண்ணிப்பேன். நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல சொன்ன மாரி தான். எனக்கு தேவையான அளவுக்கு நான் வாங்குறது எல்லாமே ஒரு 1000லேருந்து 1500 அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 1700, 800 இத தாண்ட மாட்டேன். ரொம்ப ரொம்ப ரேரா தான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரூ. 2000 வாங்குவேன். எப்படி பார்த்தாலும் நான் வாங்குறது அனைத்துமே வாங்குறதுல பாதிக்கு பாதி ஒரு சிலதா பார்த்தீங்கன்னா, ஒரு சில காயெல்லாம் நான் விக்கும்போது 70, 80% எனக்கு லாபம் மட்டுமே கிடைச்சிருக்கு வாங்குறத விட. அப்பன்னா பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராட்டஜியா பிசினஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எந்த பொருள எந்த அளவுக்கு வித்தா லாபத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நாம தொழில் பண்ணும்போது மட்டும் தான் கத்துக்க முடியும். அப்படி ஒருத்தர் தொழில் பண்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய வேற யாருக்கும் சொல்லிறக்கூடாது. சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு பார்த்தீங்கன்னா, போட்டியா வந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணம் நெறைய இருக்கும். அந்த மாரி நான் நினைக்க மாட்டேனான்னு கேட்டா, கண்டிப்பா நானும் அந்த மாரி நடிப்பேன். ஆனா, நான்
நேரடியா பக்கத்துல வர்றவங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னோம் அப்படின்னா, அடுத்த முறை நம்ம கடைக்கு வந்து காய்கறி வாங்கும்போது, மற்ற பொருட்கள் வாங்கும்போதோ, "இதனோட விலை இவ்வளவு தான தம்பி நீ சொன்ன. நீ ஏன் இவ்வளவுக்கு விக்கிற?" அப்படிங்கிற மாரி கேள்விகள் எல்லாம் நமக்கு வரும். அதனால நம்ம கடை வச்சிருக்கிற சுற்று வட்டார பகுதிகள்ல இந்த மாரி சொல்லக்கூடாது. வெளியிலிருந்து யாராவது தொழில் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா? அவர்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வீடியோல பார்த்தீங்களா, நான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி இருக்கும்போது, நான் என்னோட தொழில்ல எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டாட்டிக்ஸ ஃபாலோ பண்றேன், எனக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி உங்க கூட நான் தெளிவா ஷேர் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வீடியோவ பார்க்குற, என்ன நம்பி என்னோட வீடியோவ பார்க்குற உங்க எல்லாருக்குமே, நான் வந்து ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துறேன். காய்கறி தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல தொழில். அதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது. நான் வந்து கொஞ்சமான பொருள வச்சு எந்த அளவுக்கு லாபத்த நான் சம்பாரிக்கிறேன். அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஒருவேளை உங்களுக்கு தொழில் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, மேபி இதே ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஃபாலோ பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் மூலியமா நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் அத பார்க்குறேன். ஏன்னா, எல்லாருமே சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அந்த வகையில நம்மளோட சேனல பார்த்து ஒருத்தர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. என்னோட மோட்டிவ் முழுக்க முழுக்க இதுதாங்க. இது மட்டும் தாங்க என்னோட மோட்டிவ். என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள், பல தடைகள், பல ஃபெயிலியர்லேருந்து தோல்வியிலிருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலையே உருவாக்க ஆரம்பிச்சேன். ஒரு தொழில் மட்டும் கிடையாது. நான் என்னென்ன பேரலலா தொழில் பண்ணுனேன், எப்படி நான் மீண்டு வந்தேன் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இது எல்லாமே எனக்கு கிடைச்ச அனுபவ ரீதியான எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட தொழில்ல நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு, எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் பர்சனலா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வொர்க்கிங் பண்ற என்னோட அனுபவ ரீதியான கருத்துகள். இந்த மாரி கருத்துக்கள நம்ம சொல்லும்போது ஏதாவது மொட்டையா ரேண்டமா ஒரு வீடியோவ பார்த்துட்டு வந்துட்டு, அந்த வீடியோ முதல்ல நீங்க என்ன தொழில் பண்றீங்க? உங்களுக்கு இத பத்தி என்ன தெரியும்? அப்படின்ட்டு ஹார்ஸா கேட்கறதுக்கு பதிலா, மற்ற வீடியோக்களையும் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். முதல்ல ஒரு வீடியோ பார்க்கும்போது, ரேண்டமா அத பத்தி நீங்க எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. நம்மளோட சேனல்கள் ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு, நான் எந்த அளவுக்கு வந்து தொழில் மேல ஆர்வம் வச்சிருக்கேன், என்னோட வீடியோக்கள்ல என்னோட தொழில பத்தி ரிலேட்டட்ல தான் நான் சொல்லுவேன். எனக்கு கிடைச்ச அனுபவத்த மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். புதுசா வியூவர்ஸ் வராங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, மத்த வீடியோக்களையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்னோட தனிப்பட்ட விதத்துல நான் சொல்லணும்னு நெனைச்ச ஒரு கருத்து தான். மத்தபடி காய்கறி பிசினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்திருப்பீங்க. எந்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். ஏன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த உருளைக்கிழங்கா இருக்கட்டும், ஆனியனா இருக்கட்டும், தேங்காவா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 5 விதமான வருமானம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. சொல்லப்போனா ஆனியன்ல ஒரு தனி லாபம் கிடைக்கும். காய்கறியில ஒரு தனி லாபம் கிடைக்கும். தக்காளி மட்டுமே தனியா எடுத்தோம் அப்படின்னா, அதுல இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாரி தான் தேங்காவும், அதே மாரி தான் உருளைக்கிழங்கும். தனிப்பட்ட விதத்துல இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு மிக அதிக லாபம் கொடுக்கக்கூடியதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல வேணுனா தேங்காவ மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து சந்தேகத்துல வைக்கலாம். மத்தபடி பார்த்தீங்க இந்த 4லயும் நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட கடையில நான் எப்படி பிசினஸ் பண்ணணும்னோ அத தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். காய்கறி வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வந்து எப்பவுமே முழு காயுமே உள்ள போடவே மாட்டேன். பாதி காய் வந்து விற்பனைக்கு காலையிலயும், மீதி பாதி காய் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு சாயந்தரத்துல தான் போடுவேன். எனக்கு இந்த 2 டைம்ல தான் காய்கறியில மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஆக மொத்தம் எனக்கு பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, காய்கறிகள் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான, அதிக வருமானம் குடுக்கக்கூடிய, சொல்லப்போனா பாதிக்கு மேல வருமானம் குடுக்கக்கூடிய அற்புதமான தொழில். யாராவது இந்த தொழில் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சந்தேகமா இருந்தாலும், என்னோட வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இதே மாரி அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.